இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசிகள்லேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க, பகட்டுத்தன்மை இல்லாத ராசி அப்படின்னு சொன்னால் இந்த மகர ராசிக்காரங்க தாங்க. ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பையும் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. இந்த ராசி ஒரு நில ராசியாகுங்க. 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு கடைசியில் சனி செவ்வாய் வீட்டுக்கு செல்ல இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது, சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரேஸ்லெட்டாக பயன்படுத்திட்டு வராங்க, நிறைய பேர் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற காலகட்டம் சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய துணைவர் துணைவியோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. அதே போல் வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த ஒரு பிரச்சனையும் வைத்துக்கொள்ள வேண்டாங்க. மற்றவர்கள் குடும்பத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. 7.5 சனி பரிபூர்ணமாக விலகிவிட்டதுங்க. இருந்தாலும் சனி உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருப்பதனால நீங்கள் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உங்களுடைய தாரக மந்திரமே உடற்பயிற்சி அப்படிங்கிறது தாங்க. மகர ராசிக்கு 3ல் சனி 2027ஆம் ஆண்டு வரை இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 8ல் கேது இருப்பதனால நெகட்டிவான யோசனைகள், எதிர்மறையான சிந்தனைகள், நரம்பு கோளாறு மற்றும் மயக்கம், தலைச்சுற்றல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். மருந்துகளை நீங்கள் தவறாமல் எடுத்து கொண்டுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. திருமணத்திலிருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுது. மே மாதம் முதல் உங்களுக்கு சந்தோஷமானது களை கட்டக்கூடிய வருஷமாகவும் அமைய போகுதுங்க. புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. அனுகூலமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியானது உண்டாக போகுது. அஷ்டலட்சுமிகளுடைய யோகம் கிடைத்ததுனால அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படுங்க. ஏழைகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உணவுகளை வாங்கி நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த புத்தாண்டில் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகமான ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. யோகமான காலகட்டமானது அமைஞ்சிருக்குது. பல், தொண்டு, கழுத்து முதல் தலை வரையிலான உடல் உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் விநாயகர் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வர வேணும். மகான்களை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க. சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டானது பிறக்க போகுதுங்க. பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார். வருகின்ற ஆண்டானது எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுது. சொந்த தொழில் தொடங்குவோருடைய எண்ணிக்கையானது அதிகரிக்க போகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்குதுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. கடந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்குங்க. அனைத்துமே மாறக்கூடிய யோகமான ஆண்டாக
அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. வருஷம் பிறக்கும் போதிருந்து மே மாதம் வரைக்கும் 6வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதனால மே மாதம் வரைக்கும் பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவினர்களுடைய சின்ன மோதல்கள், நண்பர்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட வேணுங்க. சரியான நேரத்தில் உறங்குவது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து நீங்கள் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றியில் போய் முடியுங்க. உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வரும். விஐபிகளுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. அதிக வட்டிக்கு பணத்தை குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி அடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகமான ஆண்டாக இருக்குதுங்க. சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகிவிடும். அதே போல உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே ஜூன் மாதத்திலிருந்து குறைய தொடங்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்குகள் அனைத்துமே மாறக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. நவம்பர் 12 முதல் டிசம்பர் வரை 8ல் செவ்வாய் மறந்திருப்பதால் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது உங்களுக்கு கவனம் தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலேயே ராகு இருப்பதனால நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேணுங்க. வீண் விவாதத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராசிக்கு ராகு வந்து அமர்வதால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. அதிக அளவில் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேணும். ரொம்பவே கவனமாக இருக்க வேணுங்க. கேது பகவான் முன்பின் இருப்பதனால யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து போடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதனால புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரம், கிளை தொடங்குவது, பங்குதாரர்களை சேர்ப்பது என இந்த ஆண்டு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுதுங்க. அதிக லாபமானது கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டு பார்த்தீங்கன்னா தடைகளை தகர்த்து வெற்றிகளை தரக்கூடிய முன்னேற்றமான காலகட்டமாக அமையப்போகுதுங்க. திருத்திய வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் செய்வதும், வருஷத்தில் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திற்கு குரு பயிற்சி அடைவதும் நன்மை பல தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகுதுங்க. கிடைத்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. மௌனம் கலந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டிய நேரமாகுங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுது. வருஷத்தின் மத்தியில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருங்க. ராசியை சேர்ந்தவங்களுக்கு வருகின்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே விலக்கி விடுங்க. வாழ்க்கை துணை மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் மூலமாக பொருளாதார முன்னேற்றமானது கிடைக்கும். வருஷத்தின் முதல் 5 மாதங்களில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னாடி அவற்றை சமாளித்து சுலபமாக வெளியே வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பங்கு வர்த்தகமானது உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொலைக்காட்சி, சினிமா, இசைத்துறை மற்றும் துறைகளில் கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க. புதிய சிந்தனைகளை தைரியமாக வெளிப்படுத்தி புகழ் அடையக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேணுங்க. ஊடகத்துறையினர் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட கூடிய நேரமாகுங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க. நல்ல பணிகளில் சேரக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு ஆனது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவில் மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக
முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.